ராஷ்டிரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ர காலங்களில் என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 136 நாட்கள், அதாவது 4.5 மாதங்கள் சனி பகவான் வக்ரகதியில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆங்கில தேதிக்கு 29/6/2024 முதல் 15/11/2024 வரை இந்த 4.5 மாதங்களும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலை பெறுவதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, வக்கரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோமே தவிர உண்மையில் வக்ரகாலங்களில் கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல் வக்ரகாலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கிரகம் சூரியனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த கிரகம் தங்களது சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதல். அதே போல் சூரியன் என்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலை பெறுவார். சூரியன் என்ற ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ரகாலங்களில் கிரகங்கள் தங்களது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுப்பார்கள். அதே போல் பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுப பலனையும், சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் பாவ பலனையும் செய்யும். அதே போல் வக்ரகாலங்களில் கிரகங்கள் பலனை கொஞ்சம் தாமதமாக கொடுத்தாலும் உறுதியாக கொடுக்கும், அந்த பலனை கொடுக்காமல் இருக்காது. சரி, விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 1 வருட காலமாக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அர்த்தாஷ்டம சனி. இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதிங்க. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல அதுவும் சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம். பொதுவாக கோட்சாரத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருப்பது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனியினுடைய பார்வை படுவதனால உடம்புல ஒரு அசதி, சோம்பல், எந்த ஒரு காரியத்திலும் தடை, தாமதம், இதுலேயும் ஒரு பின்னடைவு, இதெல்லாம் 1 வருஷமாக பார்த்துருப்பீங்க. அதே போல் வியாபார நஷ்டம், விவசாயத்தில் நஷ்டம், முதலீடு நஷ்டம், பண்ணை தொழில் நஷ்டம், வண்டி வாகன நஷ்டம், இப்படி நிறைய நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அதே போல் உத்தியோகத்தில் பாருங்கள், தடை, எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்காத நிலை, ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத நிலை, இதெல்லாம் இருந்திருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் தற்போது கிட்டத்தட்ட 1 வருடமாக சஞ்சாரம் செய்வது. ஏன்னா சனி பகவான் எந்த இடத்தெல்லாம் பார்த்தாருன்னா நேரடியாக 10ஆம் இடத்தெல்லாம் பார்த்தார். அப்போ தொழிலில் அவ்வளவு நஷ்டங்கள், தொழிலில் அவ்வளோ பிரச்சனைகள், உத்தியோகத்தில் அவ்வளோ கஷ்டங்கள், ப்ரமோட்டு, ஒரு சிலர் உத்தியோகத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை, ராசியை சனி பார்த்ததுனால எல்லாத்துலேயும் ஒரு மந்த நிலை, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். இன்னும் 1 வருஷத்துக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்கள் குரு பகவானால் கிடைக்கும். அதுவும் குரு திசை, குரு புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தானாகவே கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு விழுவதனால எதற்கும் அஞ்ச வேண்டாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. சரி, சனி பகவான் வக்ரநிலை பெறுவதனால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்? முக்கியமாக வியாபாரத்தில் இருந்த தடைகள் மாறும், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும், சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம் ஏற்படும், தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும், கல்வியில் இருந்த தடை விலகும், நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், குடும்பத்தில் சுபகாரிய தடை விலகும், நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் வண்டி வாகனத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், சொத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் முதலீடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலை பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்காது. வக்ர காலங்களில் கிரகங்கள் இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுப்பார்கள். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருப்பது வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அதிர்ஷ்டம். அப்போ உங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். இப்போ குரு பகவான் வேற சப்போர்ட்டாக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்ப சிறப்பான காலங்க. அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருமண பாக்கியங்கள் கூடி வரும். இன்னும் சொல்ல போனால் காதல் கைகூடும். ஏன்னா 5ஆம் அதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்போ சனி பார்த்தீங்கன்னா வக்ரநிலை பெறுவதனால அவர் பாவத்தன்மையை இழப்பார்.
அப்போ உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம், நிறைய பணப்புழக்கம் ஏற்படும், கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும், சென்னிடமெல்லாம் சிறப்பை கொடுக்கும், தொழிலில் நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரும். அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல கம்பெனி, நல்ல சம்பளத்தில், அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த வக்கர காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்ல முடியும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தொல்லைகள் 1% கூட இருக்காது. அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் உடனே வெளிவர முடியும். இந்த 4.5 மாதங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை, மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு பகவான், அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. எதையும் வெல்ல முடியும். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும். உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் சனி உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். உடம்பு அசதி சோம்பெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் குரு பகவான் பார்த்துட்டார். இப்போ உங்களுக்கு உடம்பு ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு. வயதானவர்களுக்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட எழுந்திரிச்சு உட்காந்துட முடியும். குரு பகவானுடைய பார்வை பாருங்கள், உங்களுக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அப்போ இந்த சனி பகவான் வக்ரநிலை பெறுவதனால குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். அப்போ இந்த சனியினுடைய பாருங்கள் பாவத்தன்மை குறையும் இந்த வக்கர காலங்களில். பொதுவாக பாவக்கரங்கள் வக்கரம் பெறும்போது உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும். அப்போ சனி முழுவதுமாக பாவத்தன்மை இழப்பார் அப்படின்னு சொல்லலாம். அவர் செய்ய வேண்டிய பலனை உறுதியாக செய்வார் இந்த காலகட்டத்தில். இதுக்கு முன்னால் தடையாக இருந்த அத்தனை காரியங்கள் நடக்கும். அதே போல் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல வக்கரமாக இருந்தாலும் இந்த வக்கர காலம் இன்னும் கூடுதல் சிறப்பு. இப்போ ராகு கேதுவோட உங்களுக்கு சனி பகவான் வக்கரநிலை பெற்றிருந்தாலும் கூட இந்த வக்கர காலம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பாருங்கள் தடையில்லாமல் கொடுக்கும். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். பிறப்பு காலத்திலே சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு விருச்சக ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். அப்போ அரசியல் இருப்பவங்களுக்கு புதிய திருப்பு முனை, கலைத்துறை இருப்பவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள், சொந்த தொழிலில் பிரகாசம், அதே போல் வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், இப்படி பல மாற்றங்களை பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இந்த தடைகள்லாம் விலகப் போகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் எங்கும் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டங்கிறது உங்களை தேடி வரும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை தானாகவே தேடி வருங்க இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலம், அதிர்ஷ்டங்கள் கொட்டும் காலம், வாழ்க்கையில் ஒரு உயர்வை, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும். இந்த உயர் பதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஒரு பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய காலமாக விளங்கும். அரசாங்கத்தில் விருது வாங்கிறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது, இப்படி ஒரு பெரிய மாற்றங்களை விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வக்கரகாலங்களில் பார்க்க முடியும். அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் பாருங்கள் எங்கே போனாலும் வெற்றி தான். தொட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றியில் முடியுங்க. விருச்சக ராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். அப்போ அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலங்களில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை இன்க்ளூடிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.